ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு டேங்க்கை செட் பண்ண போகிறோம். இப்போ அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து இந்த டேங்கை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த டேங்கோட அகலம் வந்து 1.5 அடி, நீட்டு 2.5 அடி, ஹைட்டு 1.5 அடி. நம்ம வந்து டேங்க்கும் டாப்பும் செட்டாக தான் வாங்கணும். 1000 ரூபாய்க்கு செட்டு அப்படியே வாங்கிட்டேன். இதுக்கு நம்ம வந்து மெயினாக மறக்காமல் தர்மாக்கோல் வைக்கணும், இல்லைன்னா டேங்க்கு நிறையா ஸ்க்ராட்ச் விழுக வாய்ப்பு இருக்குது. நான் அதுக்குன்னு நல்லா மொத்தமானதே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு அசசரிஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் 100 வாட்ஸு ஹீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இதுக்கு நம்ம என்ன மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நார்மல் ஏர் பம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆனா கம்பெனியோடது, 1 வே மோட்ரு தான். அடுத்தது வந்து இதுக்கு உள்ள ஸ்பான்ச்சு பார்த்துரும். ஸ்பான்ச்சு சின்னது தான் இது. அடுத்தது வந்து இதுக்கு லைட்டு நம்ம ஒன்று லெட்டு சம்மர்சிபிள் அக்வேரியம் லைட்டு தான் இது. தண்ணியிலையும் வைக்கலாம். ஃபுல்லாக ரோஸ் கலரில் தான் இருக்கும். இந்த ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ரோஸ் கலர் தான் நல்லாயிருக்கும் போட்டால். இதுதான் ரோஸ் கலர் வாங்கிடுவோம். அடுத்தது வந்து இது வந்து மெடிசனு ஃப்ளவரானுக்கு, ஜென்ரல் மெடிசன் தான் இது. ஃப்ளவரானுக்குன்னே விற்கும், 3மே செட்டாக விற்கும். ஜென்ரல் மெடிசன் கேட்டிங்கனாலே பேரா ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் அது ஒன்று, 3 இருக்குது ஏதோ. அப்புறம் வந்து சிலிக்கான் டியூப் ஒன்று, அந்த ஓஸு மோட்ரு கனெக்ட் பண்ண. பேக்ரவுண்டு தான் நார்மலாக இருக்கும். பேக்ரவுண்டு ப்ளூ கலரில் மாற்றணும். இப்போ எதுக்கு இருக்கட்டும்னு விட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம செட் பண்ணுறதை போய் பார்க்கலாம். இந்த தொட்டிக்கு வந்து நம்ம இந்த கிராவல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. மொத்தம் 6 கிலோ வாங்கியிருக்கோம் இந்த டேங்க்கு. இப்போ நம்ம வந்து லைட்டை எப்படி டாப்பில் இருக்குல்ல, டாப்பில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இது வந்து ஃபெவிக்விக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிக்விக்கை வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சோன்னா அந்த புஷ்ஷிலையும் ஒட்டிட்டோன்னா அப்படியே ஒட்டிக்கும். அதை நம்ம வந்து அழுத்தி பிடிக்கணும் அப்படியே. இப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். காயிற வரைக்கும் அப்படியே நம்ம பிடிச்சிக்கணும். ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் நல்லாயிருக்கும் சூப்பராக. பாருங்கள், நல்லா ஒட்டிக்கோங்க. இதேமாரி டேங்க் வந்து சென்டர் வியூவில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதுமாரி டேங்க் வந்து சென்டர் வியூவில் ஒட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போ கல் வந்து கழுவிக்கலாம். எல்லா கல்லையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்து போட்டுடலாம். மொத்தம் 6 கிலோங்கிறதுனால பொறுமையாக கட்ட முடியாது, அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. 6 கிலோ இருக்குது. கல்லை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணாமல் போட்டோம்னா அப்படியே தொட்டி கலங்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நல்லா போட்டுக்கிறேன். கல் வந்து பொறுமையாக போடுங்க, ஏன்னா கிளாஸில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு அடியில் அப்படியே உடஞ்சிரும் கிளாஸு. அதனால் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போடுங்க. நான் வந்து ஒரு ஆளாக வீடியோவும் எடுக்க முடியாது, இதுவும் போடுறதுனால என்னால் வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து வாட்ரு ஃபில் பண்ணிடுவேன். ஹீட்ரு வந்து செட் பண்ணிட்டேன் அந்த மூலையில். அது நிற்கவும் மாட்டேங்குது ஒழுங்காக. சரின்ட்டு நான் எடுத்துட்டேன். அதை வெளில எடுத்துகிட்டு வாட்டரை ஃபில் பண்ணிடுறேன். பாருங்கள், வாட்டரை ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஹீட்ரு வந்து நிற்கல, அதனால் வெளில எடுத்துட்டேன். வாட்டரை ஃபுல்லாக பண்ணிவிட்டு சைடில் ஹீட்ரை வச்சு பார்த்துட்டேன். இப்போ நிற்க மாட்டேன். இப்போ நம்ம வந்து மோட்ரு வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோட்ரை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துட்டோம். அதை இந்த கேபிள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஊற்றிட்டு இந்த இறுக்கமாக இருக்குது இந்த ஒயர் கேபிள்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து இது வந்து ப்ளக்கில் சொல்ல வேண்டியது. இந்த பின்னில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த டியூபோட ஃபஸ்ட்டு முனையை சொருகிறோம். நல்லா அழுத்தி சொருகணும்.
இல்லைன்னா பிடுங்கிட்டு வந்துடும் திரும்ப. நல்லா அழுத்தி சொருவிட்டேன் பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு எண்டை வந்து இந்த ஸ்பாஞ்சில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு கூட வந்து ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து அதோட இந்த இது டியூப் ஒன்று. ஃபஸ்ட்டு டியூப் எடுத்து ஓஸ் உள்ள சொருவிக்கலாம். அடுத்தது வந்து அதை எடுத்து நம்ம ஸ்பாஞ்சில் அந்த இதில் சொருவிடும். இதுலேயும் நல்லா அழுத்தமாக அழுத்தி சொருகணும். நல்லா அழுத்தி சொருவிட்டு அடுத்தது வந்து அந்த டியூப் மாதிரி இருக்குல்ல, இதை நல்லா சொருவிட்டு அழுத்திட்டேன் நல்லா. அடுத்தது வந்து அந்த டியூப் இருக்குல்ல, அந்த டியூப்பை எடுத்து நல்லா அழுத்தி சொருவிடணும். நல்லா அழுத்தி சொருவிடுங்க அதையும், இல்லை ஏர் ஃபோர்ஸில் அப்படியே வெளில வந்துடும். நல்லா சொருவிட்டேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக டேங்கோட வியூவு. லைட்டு ஃபிட் பண்ணோன்னே லைட்டு ஃபிட் பண்ணிட்டேன், ஹீட்ரு ஃபிட் பண்ணிட்டேன், ஃபேன் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெடிசனை யூஸ் பண்ணோம். நம்ம மெடிசனும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயும் ஒரு 4 ட்ராப்ஸ் ஊற்றிருக்கேன். இது பாருங்கள். இதான் நம்ம டேங்கோட ஃபுல் அவுட்ஃபிட்டு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.